ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் பாகம் 4. ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல். ஒரு பக்தர் கேட்டார், சுவாமி, இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை அடைய முடியாதா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், கட்டாயமாக முடியும். ஆனால் முன்பு கூறியது போல் சாது சங்கமும் இடைவிடாத பிரார்த்தனையும் வேண்டும். இறைவனிடம் அழ வேண்டும். மனத்தின் மாசுக்கள் துடைக்கப்பட்டால் அவரது காட்சி கிடைக்கும். சேறு படிந்த இரும்பு ஊசி போன்றது மனம். கடவுள் காந்தக்கல். ஊசியில் சேறு விலகாதது வரை ஊசியும் காந்தமும் சேர்வதில்லை. கழுவுவதால் ஊசியை மூடியிருக்கும் சேறு கரைகிறது. அதாவது அழுவதால் காமம், கோபம், பேராசை, தீய எண்ணம், பற்று இவை மனத்திலிருந்து விலகுகின்றன. சேறு விலகிவிட்டால் காந்தம் ஊசியை இழுத்துக் கொள்கிறது. அதாவது இறைக்காட்சி கிடைக்கிறது. மனம் தூய்மை அடைந்தால் இறைவனின் திருக்காட்சி கிடைக்கும். காய்ச்சல் கண்டிருக்கிறது, உடம்பெல்லாம் நீர் வேறு கோர்த்திருக்கிறது. இதில் வெறும் கொய்னா மாத்திரையால் என்ன பலன்? இல்லறத்தில் இருந்து கொண்டே ஏன் கடவுளை அடைய முடியாது? அதற்காகத்தான் சாது சங்கம், அழுது அழுது பிரார்த்தனை செய்வது, இடையிடையே தனிமையில் வாழ்வது முதலியவை வேண்டும். சிறியதொரு வேலி இல்லாவிட்டால் நடைபாதையில் உள்ள இளம் செடிகளை ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும். பக்தர் கேட்டார், அப்படியானால் இல்லறத்தில் இருப்பவனும் இறைவனை அடைவான், அப்படித்தானே? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், எல்லோரும் முக்தி பெறுவார்கள். அதற்கு குருவின் உபதேசத்தை பின்பற்றி நடக்க வேண்டும். சுற்றி வளைத்த வழியில் சென்றால் திரும்பி வருவது சிரமமாகிவிடும். முக்தி கிடைக்க மிகுந்த கால தாமதமாகும். இந்த பிறவியில் கிடைக்காமல் போகலாம், பல பிறவிகளிலும் கிடைக்காமல் போகலாம், பல பிறவிகளுக்கு பிறகு வாய்க்கலாம். ஜனகர் போன்றவர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே கடமைகளை செய்து வந்திருக்கின்றனர். அவர்கள் இறைவனை தலையில் தாங்கிய வண்ணம் கடமைகளை செய்தனர். தலையில் குடத்தை வைத்துக் கொண்டு பெண் நடனமாடுவது போல். மேற்கு பகுதி பெண்களை பார்த்ததில்லையா? தலையில் தண்ணீர் குடங்களை சுமந்து செல்வார்கள். அதே வேளையில் சிரித்து பேசியபடியே நடப்பார்கள். பக்தர் கேட்டார், குருவின் உபதேசத்தை பற்றி குறிப்பிட்டீர்கள். குரு எப்படி கிடைப்பார்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், எல்லோரும் குரு ஆகிவிட முடியாது. பெரிய மரக்கட்டை தானும் மிதக்கும், பல மனிதர்களையும் மிருகங்களையும் கூட ஏற்றி செல்லும். ஆனால் உறுதியற்ற கட்டையின் மீது ஏறினால் கட்டையும் மூழ்கும், ஏறியவனும் மூழ்குவான். ஆகவே உலகை வழிநடத்த ஒவ்வொரு யுகத்திலும் இறைவனே குருவாக அவதரிக்கிறார். சச்சிதானந்தமே குரு. எதை ஞானம் என்று சொல்வது? இந்த நான் யார், எல்லாம் இறைவன் செயல், நம்மால் ஆவது ஒன்றுமில்லை, இதுதான் ஞானம். என்னால் ஆவது ஒன்றுமில்லை, நான் இறைவனின் கையில் ஒரு கருவி. அதனால்தான், அம்மா நீ இயக்குபவள், நான் எந்திரம். நீ குடியிருப்பவள், நான் வீடு. நான் வண்டி, நீ ஓட்டுபவள். எப்படி நடத்துகிறாயோ அப்படி நடக்கிறேன். எப்படி செய்விக்கிறாயோ அப்படி செய்கிறேன். எப்படி பேசுவிக்கிறாயோ அப்படி பேசுகிறேன். நான் இல்லை, நான் இல்லை, நீயே, நீயே என்று நான் சொல்கிறேன். பின்னர் ஸ்ரீராமகிருஷ்ணர் அங்கிருந்து புறப்பட்டு கேப்டன் விஸ்வநாதரின் வீட்டிற்கு சென்றுவிட்டு கேசவரின் வீடான கமலகுடீர் சென்றார். கமலகுடீருக்கு வந்தபோது மாலை 5 மணி இருக்கும். கேசவர் உள்ளே இருந்தார். அவருக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டது. கேசவர் சட்டை அணிந்து தோளில் துண்டும் போட்டுக்கொண்டு வந்து குருதேவரை வணங்கினார். நோயிற்றிருந்த தன் நண்பரான காளிநாத வசுவை காண்பதற்காக அவர் புறப்பட்டுக் கொண்டிருந்தார்.
குருதேவர் வந்திருப்பதால் அங்கே போவது முடியாமல் போயிற்று. கேசவரை கண்ட ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை, அதோடு பத்திரிகையும் நடத்தியாக வேண்டும். தட்சிணேஸ்வரம் வருவதற்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. அதனால் உங்களை பார்க்க நானே வந்துவிட்டேன். நீங்கள் உடல் நலமில்லாமல் இருப்பதை கேள்விப்பட்டதும் காளி தேவிக்கு இளநீரும் சர்க்கரையும் படைப்பதாக வேண்டிக் கொண்டேன். அம்மா, கேசவருக்கு ஏதாவது ஆகிவிட்டால் கல்கத்தாவிற்கு போகும்போது யாரோடு பேசுவேன் என்று அவளிடம் முறையிட்டேன் என்று குருதேவர் கூறினார். பிறகு ஸ்ரீராமகிருஷ்ணர் அங்கிருந்த பிரதாப் முதலான மற்ற பிரம்ம பக்தர்களிடம் பேசினார். அங்கே அமர்ந்திருந்த மாவை சுட்டிக்காட்டி கேசவரிடம், இவன் தட்சிணேஸ்வரத்திற்கு வருவதில்லை, ஏனென்று கேளுங்கள். இதில் மனைவி மக்களிடம் மனம் ஈடுபடவில்லை என்றும் சொல்கிறான் என்றார். 1 மாத காலமாக மா குருதேவரிடம் வந்து போய்க் கொண்டிருந்தார். இப்போது சில நாட்களாக போகவில்லை. அதுதான் குருதேவரின் இந்த பேச்சுக்கு காரணம். தட்சிணேஸ்வரத்திற்கு வருவது தாமதப்படுமானால் அது பற்றி தமக்கு கடிதம் எழுதுமாறு ஏற்கனவே குருதேவர் மாவிடம் கூறியிருந்தார். பண்டித சாமத்தியாயே என்பவரும் அங்கிருந்தார். பிரம்ம சமாஜத்தினர் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் அவரை சுட்டிக்காட்டி, இவர் பண்டிதர், வேதம் முதலான சாஸ்திரங்களில் நல்ல ஞானமுடையவர் என்று அறிமுகப்படுத்தினார்கள். குருதேவர் உடனே, ஆமாம் ஆமாம், வீட்டிற்குள் இருப்பவை கண்ணாடி கதவு வழியாக எப்படி தெளிவாக தெரியுமோ அப்படி இவரது மனதில் இருப்பவை இவருடைய கண்கள் வழியாக தெளிவாக தெரிகின்றன என்றார். திரைலோக்கியர் பாடத் தொடங்கினார். அவர் பாடிக்கொண்டிருக்கும் போதே மாலை நேர தீபங்கள் ஏற்றப்பட்டன. பாட்டு தொடர்ந்தது. பாட்டை கேட்டுக்கொண்டிருந்த குருதேவர் திடீரென்று எழுந்து நின்றார். தேவியின் திருநாமத்தை கூறியபடியே சமாதியில் ஆழ்ந்தார். பிறகு சிறிது உலக நினைவு பெற்றதும் நடனமாடியபடியே பாடத் தொடங்கினார். சாதாரண மது நான் குடியேன், சந்ததம் இன்ப மது குடிப்பேன், மாதா காளியின் நாமம் அதை மறவாது ஓதும் போதினிலே உள்ளத்தே எழும் வெறி காண்பார், உரைப்பார் என்னை குடியன் என்றே. மிகவும் நெருங்கிய உறவினரை பார்ப்பது போல் குருதேவர் கேசவரை அன்பு கனிய பார்த்தார். எங்கே கேசவர் ஒருவேளை தன்னை விட்டு விலகி சென்று விடுவாரோ என்று அவர் பயப்படுவது போல் தோன்றியது. அவரை பார்த்தபடியே மீண்டும் பாடினார். பகர்ந்திட நானும் பயப்படுகிறேன், பகராதிருக்கவும் பயப்படுகிறேன். எங்கே மணியை இழந்திடுவேனோ என்று அஞ்சுகிறேன். உன் மனம் உன் வசம் என்பதை அறிவேன், அதனால் மந்திரம் அளித்தேன் உனக்கே.